يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் அணியான விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்டின் இஃப்தார் நிகழ்ச்சி முதல் நிகழ்வாக வரவேற்புரை மாவட்ட பொதுச் செயலாளர் ரிவானா வருவின் அவர்களை பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் அணியான விமன் இந்தியா மூவ்மெண்டின் இஃப்தார் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கின்ற மகளிர் அணியின் மாவட்ட தலைவர் எம் சாஜிதா பர்வீன் அவர்களே, இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கும் விமன் இந்தியா மூவ்மெண்டின் மாநில செயலாளர் எம் தஸ்லிமா ஷெரீப் அவர்களே, நகரமன்ற தலைவர் எம்எம்எஸ் தாகிரா அம்மான் அவர்களே, சிவா பாராமெடிக்கல் விரிவுரையாளர் மருத்துவர் ஏ சரபூசா எம்பிபிஎஸ் அவர்களே, இந்நிகழ்விற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்டல தலைவர் சப்ரே ஆலம் பாதுஷா அவர்களே மற்றும் மாவட்ட தலைவர் முகமது புகாரி அவர்களே மற்றும் மாவட்ட தொகுதி நகர கிளை நிர்வாகிகளே, விமன் இந்தியா மூவ்மெண்டின் மாவட்ட தொகுதி நிர்வாகிகளே, இந்நிகழ்விற்கு தொகுப்பையாற்றி கொண்டிருக்கின்ற முஜாஹிதா அவர்களே மற்றும் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மாவட்ட செயலாளர் வர்லியா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக தலைமுறை நிகழ்ந்த மாவட்ட தலைவர் விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்டின் மாவட்ட தலைவர் சாஜிதா பர்வீன் அவர்களை அழைக்கிறேன். திருப்பெயரால் பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. மன்னரை உறங்கிக் கொண்டிருக்கும் ஈரானிய பாலஸ்தீன பிஞ்சு குழந்தைகளுக்காக கூடினோம் என்ற ஒரு தருணம் இல்லாமல் நாம் இஃப்தாருக்காக இங்கே ஒன்று முடியிருக்கிறோம் என்ற தருணத்திலே அவர்களை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை, அந்த குழந்தைகளை இழந்து தவிக்கும் பெற்றோர்கள், அவர்களை பெற்ற
என்ற ஒரு நிலைப்பாட்டோடு உலக முஸ்லிம்களை ஒரு முறையுடைய கீழ் என்ற அர்த்த செயல்பாடோடு நம்மை எல்லாம் இங்கே ஒன்றுபடி இருக்கின்ற நம்மை படைத்த இறைவன் எத்தனை ஆளுமைக்கும் ஆட்சிமைக்கும் உரியவன் என்பதை போற்றுதலுக்குரிய இந்த தருணத்திலே நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் மிகப்பெரியவன். அவனை அன்றி அதுவும் அசையாது, நீங்களும் அசைய முடியாது, நானும் அசைய முடியாது, இவ்வுலகம் இயங்கவே முடியாது. அப்படிப்பட்ட தருணத்திலே நாம எல்லாம் ஒன்று கூட்டி நாம் எல்லாம் ஒரே உணர்வுகள், ஒரே கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், நமக்கு எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது என்று நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஹிஜாப் மட்டுமல்லாமல் நம்முடைய உள்ளங்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய தருணம் இது. நிச்சயமாக இறைவன் நம்மை பொருந்திக் கொள்வானாக. 5 கடமைகள் நாம் பள்ளியில் சென்ற முதல் நாளிலிருந்து 3 வயதிலிருந்து 4 வயதிலிருந்து 5 கடமைகள் எங்களுக்கு ஹஜரத்துமார்கள் புகட்டி இருப்பார்கள். 5 கலிமாக்களை தெரிந்தும் தெரியாமல் அர்த்தம் புரிந்தும் புரியாமல் ஓதி 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 அந்த சுவர்கள் எல்லாம் அந்த கலிமாக்களை அலையை கேட்டிருந்திருக்கும், நம்மளுடைய மனம் கேட்டிருந்திருக்கும். ஒரு தருணத்தை நமக்கெல்லாம் புரிய வருகிறது. எந்த தருணம் என்று சொன்னால் நம்மளுடைய இந்த கேள்வி கேட்க அந்த பகுத்தறிவு ஒரு கட்டத்தில் நமக்கு உருவாகி நம்ம ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். ஏன் நோம்பு வைக்கணும்? நம்ம இடத்துல குழந்தைகள் வந்து கேட்கும், ஏமா தொழுவணும்னு கேட்கும், ஏமா ஸ்கூலுக்கு போகணும்னு கேட்கும். அடுத்த கேள்வி, ஏமா நோம்பு வைக்கணும்னு கேட்கும். ஏன் நோம்பு வைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு நம்ம எல்லாம் காலகாலமா சொல்லிட்டே பசியை உணர்வதற்காக, தாகத்தை உணர்வதற்காக, ஏழைகளின் துயரத்தை துன்பத்தை உணர்வதற்காக என்றெல்லாம் சொல்லி 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 வளர்த்திருப்போம். அதுவா என்று கேட்டால் அது மட்டும் இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. நமக்கு ஏன் நோன்பு கடமையாக்கப்பட்டது? தாய்மார்கள் சற்று அமைதியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இது நாம் பொறுமை காட்ட வேண்டிய ஒரு தருணம் என்றே நினைக்கிறேன். நம்மளை ஒன்று கூட்டிய இந்த தருணம் சாதாரண தருணம் அல்ல, அது வல்ல இறைவன் முடிவு செய்த ஒரு தருணம். ஒரு 5 நிமிடங்கள் உங்கள் செவிகளுக்காக சற்று பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நோன்பு அப்படின்றா எதுக்கு அப்படின்னு நம்ம குழந்தைகளை கேட்கும் போது நம்ம சொல்லுவோம், பசியை உணரணும், தாகத்தை உணரணும், ஏழைகளின் கஷ்டத்தை உணரணும், உணவில்லாம ஒருத்தர் எப்படி கஷ்டப்படுறான் அவதிப்படுறான் என்பதை நீங்க உணரணும் 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 சொல்லிக்கொண்டே. அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் தக்வா. தக்வா தக்வா என்றால் என்ன? தக்வா என்ற அரபி சொல்லுக்கு
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسلام على آله وصحبه أجمعين يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ஓ மூமின்களே, உங்கள் முன்னோர்கள் மீது நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. நீங்கள் இந்த நோம்பினை நோன்று உங்களை தக்குவாதாரிகளாக வலுப்படுத்திக் கொள்வது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிலாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் அணியான விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்டின் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் சகோதரி சாகிதா அவர்களே, அனைவரையும் வரவேற்று கொண்டிருக்கும் மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் சகோதரி அபிலா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தலைவர் முஜாஹித் அவர்களே, மற்றும் இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்டின் மாவட்ட நிர்வாகிகளே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்டின் மாநில செயலாளர் சகோதரி தஸ்லீமா அவர்களே, இதோடு வருகை தந்து இந்த நிகழ்வை கலந்து கொண்டு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தஞ்சை மண்டலத்தின் தலைவர் சகோதரர்களே, கருமையான பாதுகா அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் ரியாஸ் அகமது அவர்களே, ஜவாஹீர் அவர்களே, மற்றும் மாவட்ட செயலாளர் அஸ்லம் அவர்களே, பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தலைவர் முஸ்தபா அவர்களே, தொகுதி செயலாளர் அகமது இப்ராஹிம் அவர்களே, வேளாண் சட்டமன்ற தலைவர் மணி மன்சூர் அவர்களே, செயலாளர் ஃபைசல் கான் அவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் நகர மாவட்ட நிர்வாகிகள் எங்கள் அனைவரும் மீது நம் ஏக இறைவனின் சார்பில் சமாதானம் வென்றது என்று சொல்லப்பட்டுமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய கடமை நோன்பு, அந்த நோன்பை நோற்று நாம் இறைவனுக்கான இறைவனுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த இஸ்லாமிய சமூகம் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலே ஒரு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு முன்னாள் பேசக்கூடிய சகோதரர்கள் இது உலக அளவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் பதஷ்டத்தை கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எதிரியான இஸ்ரேல் சமுதாயம் இன்னைக்கு ஈரானை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது யார் என்றால் அரபு நாடுகள் கணிசமாக பாதிக்கப்பட்டு அரபு நாடுகளிலே வசிக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிகமாக பதஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் பெரும்பகுதியான மக்கள் இன்னைக்கு அரபு நாட்டை வந்து இருக்கக்கூடிய இந்த வேலையில இந்த உலக பயங்கரவாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தன்னுடைய போர் பதஷ்டத்தின் மூலம் அரபு நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் இந்தியாவிலே இந்த சங்க பரிவாரம் மூலம் தமிழகத்தில் சமூக நீதி ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில கடுமையான பதஷ்டத்தை உருவாக்கி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். இந்தியாவில தமிழ்நாட்டில சமூக நீதியை முறைப்படுத்தி பிஜேபி அரசை கொண்டு வந்து பிஜேபி ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்ற நடவடிக்கை. அந்த வேலையில வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நாம் தமிழகத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இந்த தேர்தலை நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு நாம் சந்திக்கிறோம். இறைவன் நாடினால் நம்முடைய தலைவர்களில் ஒருவர் சட்டமன்றத்தை அலங்கரித்து இந்த சமுதாயத்திற்காக நியாயத்தையும் நீதியையும் சட்டமன்றத்திலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இன்ன பிற சமுதாயத்திற்காக வேண்டி நம்முடைய தலைவர்களின் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கும். இந்த வேலையிலே நாம் செய்யக்கூடிய பணி என்னவென்றால் குறிப்பாக மகளிராக நாம் நம்முடைய வாக்குகளை சிதறாமல் நம்முடைய ஒரு வாக்கும் நாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு செலுத்த வேண்டியது எதற்காக என்றால் பிஜேபியை இந்த தமிழ்நாட்டிலே இந்த எலெக்ஷனோட இந்த தேர்தலோட முற்றிலுமாக வேறறுத்து மக்கள் விரும்பக்கூடிய சமூக நீதி ஆட்சியை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்காக நாம் முன்கள போராளிகளாக நின்று நாம் எஸ்டிபிஐ கட்சி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அதிகப்படியான வாக்குகள் நம்முடைய வாக்கை கடந்த தேர்தலிலே பேசப்பட்ட வாக்கை விட அதிகமான வாக்குகளை வாங்கி இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டும். அதே போல
நான் முன்னாடி ஓதி காட்டிய வசனம் யாய் வல்லதே ஆமனும் குத்திப அலைக்கும் சியாமும் நோம்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி உங்கள் முன்னோர்கள் மீது கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதே திருமறையில அல்லாஹ் சொன்னான், யாய் வல்லதே ஆமனும், ஓ ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் கித்தாலே, போராடுதல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. வஹுவ குர்ஹுல் லக்கும், நீங்க வெறுத்தாலும் நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நல்லா சொன்னா சொல்லிட்டு அதே வசனத்துல தொடர்ச்சியா வசனம் தக்ரஹு ஸையன் ஸைருல்லக்கும், சில விஷயங்களை நீங்க வெறுப்பீங்க, குறிப்பா போராடுறதை நீங்க வெறுப்பீங்க, அதனால ஸைர வச்சிருக்கான். வசனம் தக்ரஹு ஸையன் ஸபருல்லக்கும், சில விஷயங்களை நீங்க விரும்புவீங்க, சுலபமா இருக்கணும், நம்ம இதை கலந்துக்கூடாது, அதுலதான் நமக்கு பேர் அதிர்ச்சி இருக்குது, அதுலதான் பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஓல்லாஹு அலமு, அதை அல்லாஹ் அறிவான், வலா அன்துன்னா தஅலமுன், அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எப்படி நோம்புகள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதே மாதிரி போராடுறது நம்ம மீது கடமையாக்கப்பட்டது. ஆகையினால வரக்கூடிய காலங்களில் இந்த சமுதாயத்துக்காக நாம் போராடுவோம், நாம் உள்ளடக்கிய கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளரான விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்டின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய எம் தஸ்லிமா ஷரீப் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरुरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद فقد تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள், தபா தாபீன்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய வார்த்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதனை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அதிராம்பட்டணத்தில் உள்ள அனைத்து பெண்களின் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக என்று கூறி அதற்காக துஆ செய்தவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா
அல்லாஹ்வுடைய உதவி அருகாமை வந்தது. அப்ப அன்றைய காலத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் மிகப்பெரிய கடுமையான பாதிப்பு இருந்தது. அப்ப அவர்கள் எல்லாம் வெளியே வந்து போராடியதன் காரணம் தான் பத்ர் போர் வெற்றி அடைந்தது. இன்றும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்தியாவில் நிலவி கொண்டிருக்கிறது. நாம் எல்லாருமே இன்னைக்கு சுதந்திரமா மகிழ்ச்சியா இருக்கிறோமா? இந்த இந்திய தேசத்துல பெண்கள் எல்லாரும், அதுவும் சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித்து மக்கள் எல்லாம் இந்த தேசத்தில் பாதுகாப்பாக சுதந்திரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம என்ன செய்ய போறோம்? பெண்களாகிய நாம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி தான் இன்னைக்கு ஒன்றிய பாசிச பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு. அப்ப வெறும் வீட்டுல இருந்து துவா செய்யறதோ, வெறும் வீட்டுல இருந்து பேஸ்புக்ல லைவ் போடுறது மட்டும்தான் போராட்ட களமான கிடையாது. வெளியே வந்து போராடுறதுதான் போராட்ட களம். அப்போ போராட்டம் என்பது ஏதோ இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அரசியலுக்கும் பெண்களுக்கு சம்பந்தம் இல்லை, அரசியலுக்கும் பெண்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அரசியலுக்கும் பெண்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கு. அவர்கள் ஏன் போர் செஞ்சாங்கன்னா அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு, அதற்காகத்தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க? போர் செஞ்சாங்க. அப்ப அப்படிப்பட்ட போர்களில் வந்து அரசியல் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாம வெளியே வந்து போராடக்கூடிய அந்த அதிகாரத்தை வென்றெடுக்கக்கூடிய அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாமே வெளியே வரமாட்டேங்கிறோம். நமக்கு ஒரு 3 சாய்ஸ் இருக்கு. வெளியே வராததற்கு காரணம் என்னன்னா, பெண்களுக்கு ஏன் அரசியல் வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது பெண்களுக்கு இயல்பாவே அரசியலில் ஈடுபாடு இல்லை. அரசியலா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு. அப்போ பெண்களுக்கு அரசியல்ல ஈடுபாடு இல்லை, நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்மள நீ அடுத்து செய், நீ வந்து நான் வார்டு கவுன்சிலர்ல நில்லு அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்குவிப்பதற்கு நமக்கு சரியான நபர் கிடையாது. அதே போல பெண்களாகிய நமக்கு குடும்ப சுமை, குழந்தைகளை பார்த்துக்கிறது, வீட்டுல உள்ள பெரியவங்களை பார்த்துக்கிறது, சமைக்கிறது, வேலை, ஊர்பட்ட வேலை. அப்ப இதையை தாண்டி நம்ம வெளியே வரதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி வரும் பொழுதுதான் இன்றைக்கு சமூகத்தில் சாதித்த பெண்களாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி வருவதற்கான ஒரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நாம பாதிக்கப்படுறோம். இவ்வளவு நாள் கடந்த வருடங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, அரசியலில் ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தது. ஆண்களே உள்ளுக்குள்ள என்ன செஞ்சாங்க? பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதாவது சிஏ என்ஆர்சிக்கு அடுத்து இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய அரசியல் பாதை என்பது விரிவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சிஏ என்ஆர்சிக்கு முன்பாக இந்த இஸ்லாமிய பெண்களை வந்து பாபர் மஸ்ஜிதுடைய டிசம்பர் 6க்கு போராட்டத்துக்கு வாங்க கூப்பிடுவோம், பள்ளிவாசல் போயிடுச்சு ஏன் எங்களை கூப்பிடுங்கன்னு கேட்பாங்க. நாம எதுக்கு போராடணும்னு கேட்பாங்க. ஆசிஃபா பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்காக போராடுவாங்கன்னு கூப்பிடுவோம். வர்றதுக்கு யாருக்குமே மனசு இல்லை. ஆனா சிஏ என்ஆர்சி குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒரு கருப்பு சட்டம் கொண்டு வந்த பொழுது நாம் யாரையும் கூப்பிடல. நீங்க வாங்கன்னு சொல்லி யாரையும் நம்ம கூப்பிட்டோமா? இல்ல. எல்லாருமே என்ன செஞ்சாங்க? தன்னுடைய வீடு, சொத்து, தான் இருக்கக்கூடிய எல்லாமே ஒன்றிய பாசிச பாஜக அரசு எடுத்துக்கொள்ளும், அதை அபகரித்துக் கொள்ளும் என்ற ஒரு பயத்தினால பெண்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. உண்மைதானே? இது மாதிரியான ஒரு கூட்டம் ஷாஹின் பாக்ல நம்ம பார்த்திருக்கோம். அங்க மாசமா இருந்தாலும் சரி, கை குழந்தை வச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் போராட்ட களத்துக்கு வந்திருந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட போராட்ட களத்தை யார் முன்னெடுத்தா அப்படின்னு பார்த்தோம்னா, வயதான மூதாட்டி, டெல்லியில வயதான மூதாட்டி என்ன செய்யறாங்க? மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அதே போல ஹிஜாப் தடை சட்டம் வரும்பொழுது கூட நீ என்னன்னா என்ன ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முஸ்கான் என்ற பெண்மணி என்ன செய்யறா? வீதியில இறங்கி நான் என்னுடைய உரிமை இதுன்னு சொல்லிட்டு அவ போராடுறா. ஆயிரக்கணக்கான ஆண்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் அல்லாஹு அக்பர் என்ற அல்லாஹ்வுடைய வார்த்தை உயர அவ என்ன செய்யறா?
அப்ப இப்படிப்பட்ட போராட்ட களத்தில் நாமளும் என்ன செய்யலாம், முன்னாடி நிற்கிறோம். அப்ப இன்னைக்கு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுடைய வாக்கு என்பது ரொம்ப வேட்பாளர் என்பது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனால் ஆளும் கட்சியாக எதிர்கட்சியாக இருப்பவர்கள் பெண்களுடைய சக்தியை தெரிந்து கொண்டதனால பெண்கள் ஓட்டு போட்டாதான் ஒரு கட்சி அது ஆளும் கட்சியாக மாறும் என்பதை தெரிந்து கொண்டதனாலதான் இன்னைக்கு நிறைய கட்சிகள் என்ன செய்து இலவசங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய பீகார் மாநிலத்துல பெண்களுக்கு 10,000 ரூபாய் இலவசமா கொடுத்தேன்னு சொன்னா அவர் பெண்களுடைய அருமை புரிஞ்சுக்கிட்டான். பெண்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை அவன் புரிந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, பெண்களை மையப்படுத்தி ஒரு அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மளோட கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கடமையாகவும், கடமை மட்டுமல்ல, ஏன் கடமை நான் சொல்றேன்னா இன்னைக்கு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. பாசிசத்தை நேருக்கு நேர் எதிர்த்து போராடக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. அப்ப எஸ்டிபி கட்சியோடு கூட்டணி இருக்கக்கூடிய அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு பாசிச பாஜக அரசு அதிகாரம் கையில் இருப்பதனால்தான் அவர்களுடைய தீர்மானங்களை இந்த தேசம் முழுவதும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தை உடைத்து எரிய வேண்டும் என்றால் நாம் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதிகாரத்தினுடைய பாதை தான் அரசியல். அந்த அரசியல் பாதையில் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும். இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் களம் தயாராக இருக்கிறது. செயல்படுவதற்கு அதிகாரப்பட்டியம் பெண்கள் தயாராக வேண்டும். எஸ்டிபி கட்சியினுடைய கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி கோரிக்கையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். பாக்கி தவன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளரான மதிப்பிற்குரிய சரகுலிஷா MBBS மருத்துவர் சிவா பாரா மெடிக்கல் விரிவுரையாளர் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நான் டாக்டர் சரகுலிஷா சிவா ஹாஸ்பிட்டல்ல வந்து படிச்சிருக்கேன். ஸோ இந்த சகோதரி சொன்ன மாதிரி தான் போராட்ட களத்துக்கு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். கல்வி அறிவு இருக்கும் போது தான் நமக்கு வந்து அது வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்த முடியும். மார்க்க கல்வி, இஸ்லாமிய கல்வி எவ்வளோ மார்க்க கல்வி முக்கியமோ அடிப்படையோ அதே அளவுக்கு தான் நம்மளோட உலக கல்வியும் முக்கியமாக இருக்கு. ஸோ உலக கல்வியோட அடிப்படை நமக்கு தெரியும் போதுதான் நம்ம வந்து இந்த போராட்ட களத்துல இறங்கி நம்மளால சிறந்து போராடி நம்மளோட இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து முன்னேற்றங்களையும் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது வாழ்க்கையில இன்றியமையானது. ஆரோக்கியம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. செதறல் இல்லாதான் சுத்திர வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடல் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த உறுப்புகளை நம்ம பேணி காக்கணும். நம்ம எப்படி துக்கா போட்டுட்டு நம்ம மான மரியாதை எப்படி பேணி காக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்பு அல்லாஹ் கொடுத்த அமானிடம் அதையும் நம்ம அழகான முறையில பேணி காக்கணும். இந்த நேரத்துக்கு தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இந்த மாதிரி தான் சாப்பிடணுங்கிற சட்டத்திட்டங்கள் நம்மளோட இஸ்லாத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகா வழிமுறைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அழகான முறையில பயன்படுத்தி ஃபாலோ பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம டயட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் வந்து ப்ரோட்டீன் இஸ் அ பாடி பில்டிங் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரோட்டீன் இருந்தால்தான் நம்மளோட உறுப்பு எல்லாமே கட்டமைக்கப்பட்ட செயல்பாடு சீராக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 1 கிராம் வெயிட்டுக்கு ஒரு கிலோக்கு 1 கிராம் எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து 80 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 80 கிராம் எடுக்கணும். 40 கிலோ இருக்கீங்கன்னா 40 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும். ஸோ காலையில் நீங்கள் சாப்பிட்ற உணவே ப்ரோட்டீன் டயட்டாக தான் இருக்கணும். அடுத்தது ஆயில் நீங்கள் வரும்போது எல்லா விதமான ஆயிலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயில் மட்டும்தான் நல்லது, இந்த ஆயில் நல்லது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு ஹெல்த்தியாக எந்த நோயுமே இல்லை, ஒரு 20-25 வயசுல ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் எதுவுமே இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் அவங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதே சுகர் பிபி இருக்கு, இல்லை 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே பாதியாக குறைச்சிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான். எண்ணெய் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க, அதில் எந்த நன்மையுமே இல்லை. அதனால அடுத்தது சுகர். சுகர் வந்து WHO ரெக்கமெண்டேஷன் என்ன, அதாவது உலக சுகாதார மையம் என்ன சொல்றாங்க, ஒரு நாளைக்கு அதாவது 24 மணி நேரத்துக்கு 25 கிராம் சுகர் தான் எடுக்கணுங்கிறது அடிப்படை. 25 கிராம் சுகர் அப்படிங்கிறது நேரா நீங்க அந்த சுகராகவே எடுத்துக்கணும், கன்சியூம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதை நீங்க நீங்க எடுக்கிற சோறு, நீங்க எடுக்கிற பழங்கள், நீங்க எடுக்கிற காய்கறிகள் எல்லாமே சுகரா தான் மாறப்போகுது. அதனால நீங்க சுகரை டைரக்டா கன்சியூம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சுகரை மானிட்டர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சுகர் நீங்க வெள்ளை சக்கரை மட்டும்தான் கேள்வி செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க கருப்பட்டி, பனவெல்லம், தேன், நாட்டு சக்கரை எது எடுத்தாலும் அது இன் ஃபார்ம் ஆஃப் சுகர் மட்டும்தான். நீங்க சுகரை கட் பண்ணணும்னா 0 சுகர், தேனை வரைக்கும் எல்லாமே கட் பண்ணணும். இஃப் அட் ஆல் தேனை உங்களுக்கு மருத்துவத்துக்கு தேவைப்படுதுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. வெள்ளை சக்கரையில கூட கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 60-65% தான் இருக்கு. ஆனா நீங்க எடுக்க போற அந்த நாட்டு சக்கரை, பனவெல்லம், கருப்பட்டியில 85% கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கு. அது உங்க சுகரை கூட்டி தான் கொடுக்க போகுது. அதனால சுகரை 0வா தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது. பின்னால நாள்பட்ட நோய்கள் எதுவும் வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நெக்ஸ்ட் சால்ட். சால்ட் WHO ரெக்கமெண்டேஷன் ஒரு நாளைக்கு 4 to 5 grams per day for healthy adult. எந்த நோயிலே இல்லாதவங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு பிபிஓ இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ், ஹார்ட் டிசீஸோ இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த சால்ட்டை 4 to 5 grams பாதியாக்கி 2 to 2.5 grams எடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு வேலைக்கு 30 கிராம் எடுக்கணும். நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் உப்பு போடுவோம், ஆணத்தில் உப்பு போடுவோம், தொட்டுக்கையில் உப்பு போடுவோம். இதெல்லாம் ஒரு வேலைக்கு 30 கிராம் தான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நீங்க பாருங்க. ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தயவுசெய்து கொஞ்சம் ஃபுட்டில் கான்ஷியஸாக இருங்க. என்ன சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லதாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் விமன்ஸ் இந்தியா மூமெண்டின் மாநில செயலாளர் சஃபீனா சலீம் அவர்களுக்கு விமன்ஸ் இந்தியா மூமெண்டின் மாவட்ட தலைவர் சாஜிதா பர்வீன் அவர்கள் சாட்டை அணிவிப்பார்கள். அடுத்ததாக மதிப்பிற்குரிய சரகுனிகா MBBS அவர்களுக்கு விமன்ஸ் இந்தியா மூமெண்டின் மாவட்ட பொதுச் செயலாளர் ரிபானா பர்வீன் அவர்கள் சாட்டை அணிவிப்பார்கள். அஹமதே 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 இஸ்லாம் இல்லை கஞ்சியில் என்ன வச்சாச்சு, கடப்பாசி, தண்ணி பாட்டிலு, ஜூஸ் பாட்டிலு, ஒரு சம்சா, ஒரு வடை, கஞ்சிக்கு கஞ்சி.
இங்க கொஞ்சம் நவரம் அப்படி கொஞ்சம் நவரம் அப்படி